அதாவது நேற்று காவல்துறை போய் சம்மனை ஒட்டி இருக்கு, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அதை கிழிச்சு போடுறாங்க, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அங்க இருக்க கிழிக்கிறதே படிக்கிறதுக்காகத்தான். அதாவது படிச்சுட்டு கிழிப்பாங்க, கிழிச்சிட்டு படிப்பாங்களா யாராவது? அதாவதுங்க சம்மன் ஒட்டி இருக்கு, சம்மனை படிக்கலாம். ஆக்சுவலா சட்டப்படி அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வழக்கறிஞர்கள் வந்து கன்சர்ன் பர்சன் இல்லை அப்படிங்கும் போது அவங்க வீட்டுல சம்மனை ஒட்டிட்டு வராங்க. யாருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கோ அவரு படிச்சுட்டு கிழிக்கலாம். இல்ல அவர் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு அப்படின்னு கோவத்துல என்ன வேணாலும் பண்ணலாம். பட் மூன்றாவது நபர், அந்த வழக்கோடு தொடர்பு இல்லாத நபர் அதை செய்தால் குற்றம். சீமானுடைய வீட்டுல காவல் சொன்னது நான் தான், என்ன வேணா கைது பண்ணுங்கன்னு கைல்வெளி கேட்கறாங்க. அதுவும் தவறுதான். சட்டப்படி கைல்வெளி சொன்னதும் தவறுதான். இப்ப அந்த அம்மாவை போய் ஆஜராகட்டும். இப்ப இதோட கேஸ் வந்துச்சு அப்படின்னா கைல்வெளியை கூப்பிட்டு கேட்பாங்க, நீ எப்படிமா கிளிக்கலாம்? அதை கிளிக்க கூடாது. சம்பந்தப்பட்ட நபர் அதை செய்யலாமே தவிர நீ அதை செய்யக்கூடாது. அப்ப நீ உனக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, சம்பந்தப்பட்ட நபருக்கு இந்த தகவல் போய் சேரக்கூடாது அப்படிங்கறத நீ ஒரு உள்நோக்கத்தோட பண்ணியிருக்கேன்னு அந்த அம்மா மீது குற்றமாகும். அதெல்லாம் நான் விசாரணைக்கு வர முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய காவலுக்கு இருக்கக்கூடியவர் துப்பாக்கியை காமிக்கி மிரட்டுறாரு அப்படிங்கறத வீடியோலயே நம்ம பாக்குறோம். வீடியோல பாக்குறோம், அவர் துப்பாக்கி வச்சிருக்கிறாரு, அது வச்சிருக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்ல வருது செய்தி. அப்ப சொல்லிட்டு இந்த பிரச்சனை பெருசானோன்னா நான் இன்னைக்கு போறேன் விசாரணைக்கு அப்படின்னு நீ சொல்ற. இது முன்னாடியே போறதுக்கு என்ன? இல்ல, அவர் லைசன்ஸோட துப்பாக்கி வச்சிருக்காரு, ஆனால் வந்து இதெல்லாம் விசாரிக்காம வேண்டுமென்றே ஒரு அச்சுறுத்தல் நடத்தணும் அப்படின்றதுக்காக வந்து. அப்படிலாம் இல்ல சார். நீ வந்து நான் என்ன கேட்கிறேன், சீமானை எதுக்கு விசாரணை கூப்பிட்டுருக்காங்க? நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. நீ என்னவோ இந்த மாநில உரிமைக்காகவோ மக்களுடைய உரிமைக்காகவோ போராடி அதுல ஏதோ பிரச்சனை வந்தாலும் உனக்கு விசாரிக்க. அதுவே அவர் சொல்றாரு, ஒரு பெண்ணை நீ ஏமாத்தி இருக்கிற, பாலியல் ரீதியாகவும் சுரண்டி இருக்க, பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெண்ணை சுரண்டி ஏமாற்றி இருக்கிறங்கிற 2011 இருந்து இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. அதிமுக பீரியட்ல எடப்பாடியோ அம்மாவோ கை வைக்காத பொழுது இவர்கள் வந்தா மட்டும்தான், திமுக வந்தா மட்டும்தான் இந்த வழக்கை வந்து தீவிரப்படுத்துறாங்க, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. விஜயலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண் அதிமுக எனக்கு எதிராக இருந்தது, சீமானுக்கு ஆதரவாக இருந்தது, இந்த வழக்கு விசாரணையை நடத்த விடாமல் தடுத்தது, சீமானை பாதுகாத்தது எல்லாமே அதிமுக. இப்ப அதிமுகவையும் நம்ம அமலப்படுத்த வேண்டியதா இருக்கு. சீமான் போன்ற நபர் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர், ஆனால் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை அதிகாரங்களை எல்லாம் பயன்படுத்தி கட்சிங்கிற ஒரு அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அவருடைய தொண்டர்களுடைய சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு விஜயலட்சுமி அப்படிங்கிற பெண்ணை தொடர்ந்து ஏமாத்தி அவமரியாதை செய்து அநாகரிகமாக செய்து இந்த வேலையை செய்திருக்கிறார். இதிலிருந்து சீமானை காப்பாற்றியது பக்கபலமாக இருந்தது அப்படிங்கிறது அதிமுகங்கிறது இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவரே சொல்றாரு,